ஸ்ரீ சபரி குரு இவர் கேட்டுள்ள கேள்வியை பார்க்கலாம். சரளகிணத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். 11இல் அமர்ந்த கிரகம் பாதகம் செய்யுமா அல்லது 11ஆம் அதிபதி பாதகம் செய்யுமா? அப்படியெனில் 11ஆம் இடம் எப்போது லாபம் உயர் பதவி தரும் என்பதை என அறிவது கேட்டிருக்கார். நல்ல கேள்விதான், தேவையான கேள்விதான். கேள்வி சின்ன கேள்விதான், ஆனால் விளக்கம் நிறைய கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட இதுக்கு விளக்கம் கொடுக்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லை, ஓரளவு கொடுக்குறேன். அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க. சரளகிணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தான், அது உண்மை. இந்த 11ஆம் இட அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் அதிபதின்னு பார்த்தோம்னா சனி பாபர் பகைவராயிடுறார். கடக லக்னத்துக்கு சரலக்கணத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன் இப்போ, ஏன்னா இவர் கேட்டிருக்க சரலக்கணத்துக்கு தான் கேட்டிருக்கார். இப்போ கடக சரணத்துக்கு 11ஆம் இட அதிபதி சுக்கிரன், லக்ன பாபர் பகைவர் தான். துலா லக்னத்துக்கு துலா சரலக்னத்துக்கு 11ஆம் இட அதிபதி சூரியன், பாபர் பகைவர் தான். மகர லக்னத்துக்கு 11ஆம் இட அதிபதி செவ்வாய், பாபர் பகைவர் தான். பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு? சரலக்னத்துக்கு ஏன் அப்படி கொடுத்துருக்குறான்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 11ஆம் இட அதிபதி சரளகணங்களுக்கு பாபர் பகைவராகத்தான் வர்றாங்க. அப்படி பாபர் பகைவராக வர்றவங்க பாதகாதிபதி ஆயிடுறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அந்த லாபங்கிறத தூக்கி முழுங்கிடுறாங்க, அந்த உயர் பதவி அப்படிங்கிறத தூக்கி முழுங்கிடுறாங்க, மூத்த சகோதரம் அப்படிங்கிறத தூக்கி முழுங்கிடுறாங்க. யாரு? அந்த ஸ்தான அதிபதிகள். ஏன்? பாபர் பகைவர் பாதகாதிபதி இப்படித்தான் அமைகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? அங்கே நிலை என்ன ஆகுது? இந்த சரளகணங்களுக்கு 11 கூடியவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள், நன்மையை செய்ய மாட்டார்கள். அது நல்ல ஸ்தானம்தான், 11ஆம் இடம் என்பது சுபஸ்தானம்தான் பொதுவாக. ஆனால் சரளகணங்களுக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கும் போது, சரளகணங்களுக்கு அது 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அத்துடன் அந்த ஸ்தானாதிபதிகள் பாபர் பகைவர்களே. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாதகத்தை தான் முதல் எடுத்துக்கொள்வார்கள். அதை எடுத்துக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆதிபத்தியம் எல்லாம் போயிடும், அடிபட்டு போயிடும். லாபாதிபத்தியம் அடிபட்டு போயிடும், நீங்கள் கேட்ட உயர் பதிவே அடிபட்டு போயிடும். மற்ற அஸ்பெக்ட்ஸ் என்னென்ன 11ஆம் இடம் கொடுக்குதோ, 11ஆம் இடத்தை வச்சு எது நாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் அடிபட்டு போயிடும். இந்த பாதிப்பு யாருக்கு ஜாஸ்தியாக வருது? சரலக்கணங்களுக்கும் உபயலக்கணங்களுக்கு தான். சிறலக்கணங்களுக்கு வேறு கண்ணோட்டம், அதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சரலக்கணத்துக்கு அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகம், 11இல் அமர்ந்த கிரகம் பாதகம் செய்யுமா? நல்ல கேள்வி. 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் அந்த பாதகத்தன்மை ஏற்படும். அந்த 11ஆம் இடத்துல சரலக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அதற்கும் பாதகத்தன்மை ஏற்படும். ஆகையினால அந்த உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரக காலங்களில், தசா காலங்களில் கூட பிரச்சனைகள் ஏற்படுது. நான் பார்த்துருக்கேன், அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சுபர் யோகராகவே இருந்து அந்த 11ஆம் இட பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால பல பாதிப்புகளை அடைஞ்சிருக்காங்க. மேஷமாகட்டும், கடகமாகட்டும், துலாமாகட்டும், மகரமாகட்டும், இதற்கு சுபயோகர்களாக இருப்பவர்கள் கூட அந்த 11ஆம் இட பாதகஸ்தானத்தில் உட்காரும் பொழுது அவர்களுக்கு பாதகத்தன்மை ஏற்பட்டு அவர்கள் தன்னுடைய திசையை சரியாக செயல்படுத்துவதில்லை.
இதை நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். சார் 11ஆம் இடத்துல இருக்காரு, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் சார். அப்பா சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்ப்பா, அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் அடிபட்டு போயிடும்ப்பா, நல்லா வேலை செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லுவேன், சொல்லியிருக்கேன். ஆகையினால நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அங்கே உட்கார்ந்த கிரகத்துக்கும் அந்த எஃபெக்ட் வரும், அந்த பாதகத்தன்மை வரும். சுபர் யோகராக இருந்து உட்கார்ந்தாலும் அவங்களுக்கும் அந்த பாதகத்தன்மை ஏற்படவே செய்யும். அதான் ஒரு பெரிய சமாச்சாரம். பாதகம் என்பது என்ன? கெடுதலே தான். அந்த கெடுதலை தான் அவங்க பிரதிபலிப்பாங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. 11இல் அமர்ந்த கிரகம் பாதகம் செய்யுமா? ஆமாம், பாதகம் செய்யும். ஏன்? அந்த 11ஆம் இடம் அவரை கெடுத்துருது. அந்த பாதகஸ்தானம் அவங்க உட்கார்ந்து இருக்கிற கிரகத்தை கெடுத்துருது. அடுத்து கேட்டீங்கன்னா 11ஆம் அதிபதி பாதகம் செய்யுமா? அதான் 11ஆம் அதிபதி பாதகம் தானே செய்வார். இங்கே இந்த கேள்வியே தேவையில்லையே, நீங்கள் கேட்டுட்டீங்களே. 11ஆம் இடம் அதிபதி பாதகாதிபதி தானே, அவருக்கு கெடுதல் தானே செய்வார். அவர் பாவை பகர் தானே. சரலக்கணத்திற்கு பாபர் பகைவர் தானே 11ஆம் இடம் அதிபதியாக வர்றாங்க. நான் முதல்ல விளக்கம் சொன்னேன் இல்லையா? அப்போ அவரும் கெடுதல் தான் செய்வார். அப்போ அப்படி எனில் 11ஆம் இடம் எப்போது லாபம் உயர் பதவி தரும்? கொடுக்காது. சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் லாபத்தையும் உயர் பதவி மற்ற என்னென்ன அஸ்பெக்ட்ஸ் அதில் இருக்கோ அதை எல்லாத்தையும் அந்த பாதகாதிபதி அனுமதிக்க மாட்டார், கொடுக்கறதுக்கு விட மாட்டார். அப்போ லாபத்துக்கு என்னதான் சார் பண்ணுறது? ஜனாதிபதி கிட்ட போயிட வேண்டியதுதான், 2ஆம் இடத்துக்கு ஓடி போயிட வேண்டியதுதான். இந்த 11ஆம் இடத்தை பார்த்த உடனே சரி இது ஜீரோன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அடுத்து அங்கே ஓடிடணும். சரிப்பா இதை விட்டுரு, இவன் செய்ய மாட்டான், லாபம் கொடுக்க மாட்டான் தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம 2ஆம் இடத்த அதிபதியை பார்க்கலாம், அங்கே ஓடிடணும். டபக்குன்னு 2ஆம் இட அதிபதி வலுவையாக இருந்தாக்க அவனுக்கு தனப்புழக்கம் சரளமாக வந்துடும். லாபம் கிடைக்கலனாலும் போது தனப்புழக்கம் சரளமாக அமைஞ்சு போச்சுன்னா போதுமே. அப்போ 2ஆம் இடத்தை பார்த்துக்கணும், 2ஆம் இடத்தை வச்சு தீர்மானம் பண்ணிக்கணும். அப்போ தான் அது கிடைக்கும். லாபம் மற்றதெல்லாம் அந்த பாதகாதிபதி தரமாட்டான் சாமி. ஏன் தரமாட்டாங்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அவன் பாவர் பகைவர். முதலே சொன்னேன், மேஷத்துக்கு பாருங்க சரி, கடகத்துக்கு பாருங்க சுக்கிரன், துலாத்துக்கு பாருங்க சூரி, மகரத்துக்கு பாருங்க செவ்வாய். எப்படி இவங்க கொடுப்பாங்களா இந்த லக்னத்துக்கு? கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள். நான் சொன்னேங்கிறதுக்காக அப்படியே எடுத்துக்காதீங்க, நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள். ஐயா சொன்னது சரிதானா? பாதகாதிபதியாக இருக்கிறவர் எப்படி நன்மையை செய்வார்? அவரே பாவரும் பகைவர் ஆயிட்டார் இல்லையா? பாதகாதிபதி பாவர் பகைவர், அவர் எப்படி நன்மையை செய்வார்? செய்ய மாட்டார். எந்த நிலையில் இருந்தாலும் அவர் எப்படியாவது இவனை கெடுக்கணும், எப்படியாவது இவனை அழுத்தணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதுதான் அந்த நவகிரகத்தினுடைய ஒரு குணம். நல்லது செய்யணும்னா 1000 தடவை யோசிக்கும், ஆனால் கெட்டது செய்யணும்னா உடனே செஞ்சிடும். எல்லா கிரகமும் அப்படித்தான், தெரியுதா? எல்லா கிரகமும் நல்லது செய்யணும்னா 1000 தடவை யோசித்து நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படியா இப்படியா அதெல்லாம் பார்த்து அப்புறம் தான் நல்லது செய்யும். ஆனால் கெடுதல் செய்யணும்னா அப்படி பார்த்த உடனே நான் பாதகாதிபதி உடனே கெடுத்துருவேன் அப்படின்வான். இதுதான் இந்த நவகிரகத்தினுடைய குணங்கள். இந்த குணங்களை பற்றி நான் என்னுடைய அந்த 9 கிரகத்துக்கு உண்டான லக்னங்களில் கிரகங்கள் புஸ்தகத்தில் கொடுத்துருக்கேன். அப்போவே கொடுத்துருக்கேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்பே கொடுத்துருக்கேன். இப்படி எல்லாம் இருப்பாங்க ஐயா, இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் வேலை செய்வாங்க ஐயா. அந்த சூரியன் முதல் கேத்து வரையிலான 9 கிரகங்களும் இப்படி இருக்கணும். 9 கிரகத்துக்கு தனித்தனியாக புஸ்தகம் கொடுத்துட்டேன். அதை படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பல விஷயங்களை நிறைய கொடுத்துருக்கேன் அதில். அது கிடைக்குது, அதை படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆகையினால மிஸ்டர் சபரிகுரு பாபர் பகைவர் தான் பாதகாதிபதியாக வர்றார் சரலக்கணத்துக்கு. அதனால் அவர் நன்மை செய்ய மாட்டார், லாபத்தையும் உயர்வதையும் கொடுக்க மாட்டார், எப்போவுமே கொடுக்க மாட்டார். வேறு கிரகங்கள் யாராவது கொடுத்தாங்கன்னா உண்டு. சுபர் யோகருடைய தசா அவர் நல்ல இடத்துல இருந்து அவர் கொடுத்தாருன்னா கொடுப்பார். புரியுதா?